யாரு? நான் தான் மகேஷ். நான் தான் கேஷவ். இதோ வந்துட்டேன். ஆ அப்படியே வாசனையா இருக்கிறேன். சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். கேசுவா வட்டியை போடுற இல்லைக்கா அத்தல்ல. வயக்காட்டுல ஆளுங்க களை எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்க்க போயிருக்காங்க. அப்ப அத்தை இல்லையா? கேசுவா ஆ? நீ வெளியே துணியை மடிச்சு வைத்துற, நான் கணக்கு பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ நீங்க போக மாட்டீங்களா? ஆ நான் வெளியே தான் இருக்கேன் திலகா. ஏதாவது என்ன கூப்பிடு. இந்தா திலகா, ம் மாமா பணம் கொடுத்து விட்டுச்சு. 1 2 3 4 5 6 7 8. ஆ பா இந்தா உள்ளே வச்சிரு. ம் இல்லைக்கா எண்ணி பார்த்துக்க. சும்மா எல்லாத்தையும் எண்ணி பார்த்துக்கிட்டேன். உங்களுக்கு என்னமோ என்ன தெரியாது. பெருசா சொல்லலாம். திலகா ஆ நான் எப்படி அடுக்கி வச்சுட்டு போயிடுறேன். ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு போங்க. எதுக்கு நீ வேற? இதோ வந்துட்டேன்ற. 2 நிமிஷத்துல என்ன ஆயிட போகுது? வரப்போதோ காலைல சுடு தண்ணி ஊத்தி. ம் இதுக்கு போய் ரொம்ப தான் பிஸி காட்டுறாரு. கேசவண்ண கேசவண்ண ஏன் திலகா சும்மா சும்மா அண்ணன் அண்ணனை கூப்பிடுறேன்? பின்ன எப்படி அண்ணா உங்களை மரியாதையா கூப்பிடுறது? கேஷவ் அப்படின்னு கூப்பிட்டேன். நாய்க்குட்டி மாதிரி ஓடி வர போறேன். சி மூஞ்சி பாரு. அத்தை காலமானதுக்கு அப்புறம் நீங்க இங்க வரவே இல்லைல்ல? ம் எங்களெல்லாம் மறந்துட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லை திலகா. நாமளும் மெட்ராஸ் போய் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிடலாம். நமக்கும் ரசிகர் மன்றம், கட் அவுட்டு, பாலாபிஷேகம்லாம் நடக்கும்னு நினச்சேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சம்பந்தமாமா கூத்துக்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்துடலான்னு கூட நினச்சேன். எங்க ஒன்றும் நடக்கலை. கடைசியில் பார்த்தா மூஞ்சிக்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் லாய்க்குன்ட்டானுங்க. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறானுங்கன்னே தெரியல. ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா விஜய் அஜித் பின்னாடி எல்லாம் நின்று வாழ்க ஒழுகான்னு கத்துவாங்களே அதானே? சும்மா கடுப்பேத்த திலகா, அவன் கான்ல இருக்கான். சாரி. விஜயை நேரில் பார்த்துருக்கீங்க? நிறைய தடவை பார்த்துக்கிறேன். நயன்தாரா? ஆ நயன்தாரா, அசின், த்ரிஷா, சமீரா ரெட்டி, தமன்னா, அனுஷ்காலேருந்து அமலாபால் வரைக்கும் எல்லாரையும் பார்த்துருக்கேன். என்ன புண்ணியம். அவங்களெல்லாம் நல்லா சைட் அடிச்சிருப்பீங்கல்ல? சாச்சா, அதெல்லாம் அரிதாரம் பூசின அழகு திலகா, வேற டிபார்ட்மெண்ட். நம்ம ரசிக்கணும்னா நிஜமான அழகு தேவை திலகா. கண்ணில் ஒரு ஈரம், உதட்டில் ஒரு சிரிப்பு, எல்லாரையும் அன்பா பார்த்துக்கிற ஒரு மனசு. கொஞ்சம் பூசின போல இருந்தாலும் ஓகேதான். சிம்பிளா சொன்னா ஒன்ன மாதிரி. சும்மா விளையாடுங்க மனுஷ். நான் என்ன ஸ்னேகா விடவா அழகு? சத்தியமா சொல்றேன். என் பேச்சில் நம்பிக்கை இல்லைன்னா நீ நேராக போய் கண்ணாடியில் உன் மூஞ்ச பாரு. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரியும். அவ்வளோ ஏன் போன வாரம் சடையார் கோயிலுக்கு பொங்க வைக்க வந்து தெரியுமா? அப்போ சாமி கும்பிட வந்த அத்தனை பேரும் உன்னை தான் சட்டிச்சுருந்தானுங்க.
நிஜம்தான். உன் தலையில இருந்த அந்த பூ, நெத்தியில நீ போட்டிருந்த அந்த சிகப்பு கல் நெத்தி சுட்டி, அது கீழே இருந்த அந்த சிகப்பு பொட்டு, மகேஷ் வில்லா வளர்ந்திருந்த உன் புருவம், கழுத்துல இருந்த அந்த ரெட்டவட செயின், அதுல மின்னிக்கிட்டு இருந்த அந்த டாலர், நீ கையில போட்டிருந்த பச்சை கலர் வளையல், யாருக்குமே வலிக்க கூடாதுன்னு நீ போட்டிருந்த அந்த கொலுசு, உன் கால் விரல்ல இருந்த அந்த மருதாணி, உன் மஞ்சள் கலர் வார் போட்ட செருப்பு, அதுவும் பார்த்து மகேஷ் நீ தப்பா நினைச்ச கூட நினைச்சுக்கோ. நானே உன்னை கொஞ்சம் சைட் அடிச்சிட்டேன். ஐயோ ஏன் மகேஷ்? தப்புதான். ஆனா என்ன பண்றது? அழகா பார்த்தா ரசிக்காம இருக்க முடியுமா? மகேஷ் மகேஷ் ஆ? போலாமா? ஆ, நான் வரேன் திலகா. ம். சாரி கதிரேசா, ஆஃபீஸில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சீரட் வச்சிருக்க? சொல்ல பெரிய பார்ட்டி கதிரேசா, என்ஆர்ஐ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கணும்னு பார்க்குறான். ஒரு 15-20 ஏக்கர் இருந்தால் நல்லாயிருக்கும். சிக்க மாட்டேங்குது. கமிஷன் மட்டும் ஒரு 30-40 லட்சம் தேரும்டா. சே, என்ன பண்ணுறதுன்னே தெரிலடா. இதெல்லாம் ஒரு பொழப்பான? எவனாவது லேண்ட் ஓனர்கிட்ட போயிட்டு விற்கிறியான்னு கெஞ்சுறது, காசு இருக்கவன்கிட்ட போயிட்டு வாங்கிக்கோன்னு நச்சரிக்கிறது, கடைசியில் அவனுங்க போடுற எலும்பு துண்டை வாங்கி நக்கிட்டு சலாம் அடிக்கிறது, எல்லாம் வெறுத்து போச்சுண்ணா. என்ன பண்ணுறது கதிரேசா? ஒன்று வாங்குறதுக்கு கையில் காசு இருக்கணும், இல்லை விற்கிறதுக்கு நிலமாச்சும் இருக்கணும். நம்மக்கிட்ட தான் ரெண்டுமே இல்லையாடா. ஆ என்னண்ணா? ஏன்னா இல்லை இதோ இல்லை. ஹேய், என்ன விளையாடுறியா? புறம்போக்கு நிலண்டா, அரசாங்க சொத்து. அரசாங்கமே மக்கள் சொத்து தானே. நீ சரி சொல்லுண்ண, பட்டா போட்டுடலாம். எப்படிடா? வாண்ண, சப்ப மேட்ரு. சும்மா குண்டு சைட்லேயே குதிரை ஓட்டின இதுதானே நம்ம நிற்கிற இடம். மேய்க்கல் புறம்போக்கில் அடங்கும். சுத்துப்பட்டு கிராமம் கூட 5 கிலோமீட்டர் தள்ளி தானே இருக்குது. அதனால இதை நம்ம மடங்குன்னு வச்சுக்கேன், பெருசாக இவனுக்கு கேள்வி கேட்க மாட்டானே. என்ன அந்த ஊர் தலைவர், கவுன்சிலரு இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சா போதும், வாலாட்டுன்னு பின்னாடியே வந்துடுவானுங்க. எந்த ப்ராப்ளமும் இருக்காதுண்ணே, பார்த்துக்கலாம். அது சரி கதிரேசா, சொல்லுண்ணே. ஊர் ஜனங்களை சரி கட்டிடலாம். நான் இந்த பத்திரம் பட்டா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு மேடம். என்னென்ன பெரிய ஃபார்மாலிட்டிஸு? எவனாவது குப்பந்தாங்கண்ணா சுப்பந்தாங்கண்ணா அவன் பேரில் பீம் நோட்டீஸை போட்டு வாங்கிடலாண்ணே. அதுக்கப்புறம் கரண்ட் இழுக்கிறது, ரோடு போடுறது, வரி கட்டுறதுன்னு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன், எவன் பேர்லாவது பட்டா போட்டு வாங்கிடலாண்ணே. அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காதுண்ணே. எல்லாத்தையும் தாண்டி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க பேரில் ஒரு நகர் உருவாக்கிட்டோன்னு வச்சுக்கேன், ஒரு பகலும் நம்மளை சீண்ட மாட்டாங்க. சொல்றத பார்த்தா ரொம்ப செலவாகும் போல் இருக்கடா. மாரில் காயம் பார்க்காம மரக்கல்ல குடிக்க முடியாதுண்ணே. டேய், இதெல்லாம் நடந்துருமாடா? ஏன்னா நடக்காது? வேஷம் போட்டலாண்ணே, வித்த காட்டிடலாண்ணே. நமக்கு ஒரு வரலாறு எழுதுவாங்கல்ல.